Hello everyone, welcome to FIBA Max. 10th Maxல இன்னைக்கு chapter 1ல exercise 1.3 என்னன்னு கத்துக்க போறோம். So first question என்னன்னு படிக்கிறேன். First question வந்து let f is equal to x, y, where x, y is an element of n ன்னு என்ன சொல்லிருக்கேன்? Natural number இல்லையா? So natural number தான் நம்மளோட limits and y is equal to 2x. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. Be a relation on n. n னா என்ன சொன்னேன்? Natural number இல்லையா? So find the domain and codomain and range. மூணு கண்டுபிடிக்கணும். என்னென்ன? domain கண்டுபிடிக்கணும், codomain கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி range என்னன்னு கண்டுபிடிக்கணும். Is this relation a function? இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. So எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. So solution என்னன்னு பார்க்கலாமா? இப்போ முதல்ல x ஓட எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எலிமெண்ட் என்ன சொல்றாங்க? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? 1 2 3 4 and எண்ட் எவ்வளோனே கொடுக்கல. சோ நம்ம டாட் 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 வைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் கோஸ் ஆன், பாசிட்டிவ்ல எல்லாமே. அதே மாதிரி yக்கும் அதே கண்டிஷன் தானே. சோ அதே தான் 1 2 3 4 5 and it goes on. இப்ப நம்ம எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்? y is equal to 2x. அது கண்டுபிடிக்கலாமா? y is equal to 2x. இப்ப நம்ம x க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதை வச்சு y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x is equal to 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன ஆகும்? 2 into 1, therefore y is equal to 2. சோ ஏன் இப்படி ஹைலைட் பண்றேன்னா நமக்கு சைட்ல எழுதும் போது x1 னா y2ன்றது ஈஸியா புரியும். குழம்ப கூடாது இல்லையா? நமக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது. x is equal to 2 னா y is equal to 2 into 2, that is y is equal to 4. ஒரு பாக்ஸ் போட்டுடலாமா? so 2, 4 ஈஸியா இருக்கா? இப்போ x is equal to 3 ன்னு எழுதணும்னா that is y is equal to 2 into 3 இல்லையா? so y ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 6. So 3, 6. இதே மாதிரி இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம கண்டுபிடிக்க வேணாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக ஓரளவுக்கு இருந்தா போதும். 2 into 4 என்ன வரும்? 2 4 சார் எவ்வளவு கடகடன்னு சொல்லுங்க? 8 இல்லையா? வெரி குட். So 4, 8. அதே மாதிரி x is equal to 5. நான் 5 டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். நீங்க 4 வரைக்கும் போதும்னாலும் 4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். 2 into 5 எவ்வளோ? y is equal to 10. So 5, 10. கிளியரா இருக்கா? இப்ப வந்து நம்ம ஆரோ டயக்ராம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சோ ஆரோ டயக்ராம்க்கு நம்ம வரையணும் இல்லையா? நீங்க அழகா வரைங்க. அக்கா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வரைஞ்சிருப்பேன், சாரி. சோ இது வந்து x இல்லையா? அண்ட் இது வந்து y. x க்கு 1 2 3 4 5 6 இட் கோஸ் ஆன் இல்லையா? அதே மாதிரி y க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் ஏன் 10 வரைக்கும் எழுதிருக்கோம்னா நமக்கு ஆன்சர்ல 10 வந்திருக்கு இல்லையா? சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாட் டாட் போட்டாலும் பிரச்சனை இல்ல. இப்போ 1ல இருந்து 2. சோ 1ல இருந்து 2 ஆரோ மார்க் போட்டாச்சு. 2 வேணா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2ல இருந்து 4, அப்புறம் 3ல இருந்து 6 and 4 விட்டுட்டோம் பாத்தீங்களா? 4ல இருந்து 8 and from 5 it goes on to 10. நீங்க நேரா போட்டிருக்கோங்க, நான் தப்பா மேல அப்படி வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்க்கலாமா? டொமைன்னா என்ன எழுதணும்? டொமைன் இஸ் an element of x இல்லையா? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை எழுதணும். சோ டொமைனோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதலாம். 1, 2, 3, 4, 5, 6, and it goes on dot 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 அப்படி எழுதணும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோடொமைன் இல்லையா? சோ கோடொமைன்லாம் என்னென்ன? கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு அதேதான் y. கோடொமைன்னா y ன்னு நினைச்சுக்கோங்க. சோ செகண்டா வர்றது 1, 2, 3, 4, 5, and goes on. இப்போதான் நம்மளோட ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது நம்மளோட ஆன்சர் வர்றது மட்டும் தான் எழுதியிருக்கணும். இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர் என்ன? 2 4 6 8 10 and it goes on போகும். சோ நம்ம அது மட்டும் எழுதிக்கலாம். 2 4 6 8 10 and it goes on. சோ டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறது?
கோடமைன் எப்படி எழுதுறது, ரேஞ்ச் எப்படி எழுதுறன்றத பார்த்தோம். இப்ப இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ ஃபங்க்ஷனா என்ன சொன்னேன், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க் கூட போகாம இருக்க கூடாது. எல்லா நம்பர்ஸ்ல இருந்து ஆரோ மார்க் என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. சோ இங்க இருந்து ஆரோ மார்க் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதா. சோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கீழே எழுதிக்கோங்க. the given relation is a function அப்படி நீங்க எழுதிட்டா போதும். question number 2, let x is equal to 3 4 6 8 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா x, f of x. இந்த x எதோட எலிமெண்ட்னா கேபிட்டல் X இங்க கொடுத்திருக்காங்க 3 4 6 8 and f of x எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா, x square plus 1 is a function from capital X to capital N. capital N என்ன, natural numbers இல்லையா. natural numbersனா என்ன வரும், 1ல இருந்து it goes on. சோ இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிடுங்க. given data capital X 3, 4, 6, 8. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், f of x கண்டுபிடிக்கணும் இல்லையா. so f of x என்ன, x square plus 1. so x is an element of capital X. அப்ப கேபிட்டல் X ல இருக்க இந்த 4 எலிமெண்ட் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா அதுவே போதும். சரிங்களா, புரியுதா நான் சொல்றது. இப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் x is equal to 3 ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். so f of x is equal to x square போல 3 square plus 1. 3 square is 9, 9 plus 1 is 10. so f of x is equal to 10 ஒரு பிராக்கெட் போட்டுடலாம் and 3, 10 ன்னு எழுதலாம். அடுத்தது x is equal to 4, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. f of x is equal to 4 square plus 1. 4 square என்ன, 16. 16 plus 1 is 17. so f of x ஓட value is 17. அப்ப 4, 17. புரியுதா, இன்னும் ரெண்டு வேல்யூ இருக்கு. x is equal to 6. அப்போ f of x is equal to 6 square plus 1, that is equal to 36 plus 1 37. so f of x is equal to 37. okay, இப்ப x is equal to 8. f of x is equal to 8 square plus 1 64 plus 1 65. இங்க நம்ம வேல்யூ எழுதல பாத்தீங்களா, 6, 37. so f of x is equal to 65. அப்போ 8, 65. இப்ப நம்ம வேல்யூஸ்லாம் கெட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து இது ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ணோம் x ல இருந்து n. அப்போ ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம், அதுதான் ஈஸி. ஆரோ டயக்ராம்ல கேபிட்டல் X இந்த சைடும் natural numbers வந்து இன்னொரு செட். so capital X என்ன கொடுத்திருக்காங்க, 3 4 6 அப்புறமா 8. ஓகே, 3 4 6 8. natural number என்னலாம் வரலாம், 1 2 3 4 எது வேணா எழுதலாம் இல்லையா. so 1 எழுதிடுங்க, டாட் 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 போட்டு இங்க நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அது எழுதுங்க, டாட் 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 போட்டுருங்க. 17 dot 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 37 dot 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 and 65 dot dot dot. ஏன்னா நம்ம எல்லா நம்பரும் எழுத முடியாது இல்லையா, அதனால 1ல இருந்து it goes on அது மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். இப்ப 3ல இருந்து 10, 4ல இருந்து 17, 6ல இருந்து 37 and 8ல இருந்து 65. இதுதான் நம்மளோட ரிசல்ட். இப்ப பாருங்க, ரிலேஷன் என்ன சொன்னேன், நம்மளோட ஸ்டார்டிங் செட்ல இருந்து எண்ட் செட்டுக்கு எல்லா நம்பர்ஸ்ல இருந்து ஆரோஸ் வந்து போயிருக்கணும், எல்லாத்துல இருந்து ஆரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா. சோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் X to N. அவ்வளவுதான், நம்ம சம் முடிஞ்சது. தேர்ட் கொஸ்டின், given the function f x is equal to, அதாவது x turns to x square minus 5x plus 6. இது வந்து ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துட்டு 4 கொஸ்டின் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எவாலுவேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் இருக்கிற வேல்யூல எல்லாம் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இல்லையா? செய்யலாமா ஒன்றுனா? சொல்யூஷன் செட் எழுதிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -1 நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னு எப்பவுமே எழுதிடணும். முதல்ல x² -5x + 6. இப்போ xக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், -1 நான் எழுத போறேன். ஸோ எப்பவும் போல x turns to -1 ஒரு பாக்ஸ் எழுதிடலாம். that is equal to -1 whole square -5 into -1 plus 6. So -1 whole square -1 -1 1 minus into minus plus 5 and plus 6. That is equal to 12. So f of -1 ஓட வேல்யூ என்ன நமக்கு 12. புரியுதா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன்ல f குள்ள 2a சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா x² -5x plus 6. ஓகே, ஸோ x turns to 2a. இது எல்லாமே எழுதணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். 2a whole square -5 into 2a plus 6. So 2 2s are 2a na 2a into 2a பண்ணோம். 2 2s are 4. a க்கு மேல ஸ்கொயர் எழுதிருக்கணும். and minus 5 2s are எவ்வளோ 10a plus 6. இதுதான் நம்மளோட f of 2a ஓட ஆன்சர். இப்ப அடுத்த சப்டிவிஷன் ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? f of 2 alone, 2 மட்டும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so x turns to 2. எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? x² -5x plus 6. So 2² -5 into 2 plus 6, that is equal to 4 minus 10 plus 6, that is -6 plus 6. So f of 2 oda value is 0. ஓகேங்களா? fourth subdivision என்னன்னு பார்க்கலாமா? fourth subdivision எழுதிருக்கேன். f of x minus 1 is equal to x² minus 5x plus 6. ஓகேவா? இப்போ என்ன நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா x turns to x minus 1. இதுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணலாமா? ஸோ xக்கு பதிலா x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6. இப்போ இந்த டேர்ம் பாருங்க, a minus b whole square மாதிரி இருக்கா? அப்போ x minus 1 whole square அப்போ a square minus 2ab plus b square. so x க்கு பதிலா, அதாவது a க்கு பதிலா x உம் b க்கு பதிலா 1 உம் எழுதணும். தெரியலனா நான் ஃபார்முலா எழுதுறேன். a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ இந்த லைனை நம்ம இங்க எழுதுனா போதும். x² minus 2x plus 1. இப்போ 5 உள்ள மல்டிபிள் பண்ணலாம். minus 5x minus into minus எவ்வளோ plus 5 plus 6. so that is equal to x². ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணுமா? minus 7x 5 plus 1 6. again ஒரு 6 இருக்கு. அப்ப 6 plus 6 எவ்வளோ வரும்? plus 12. இதுதான் நம்மளோட ஆன்சர். சம் புரியும் நினைக்கிறேன். fourth question. find the following values. f of 9 வந்து அவங்க 2னு கொடுத்துருக்காங்க இல்லையா? f of 9 வந்து 2னு கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபிலிப்ஸ் மாதிரி தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே வரும். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து இந்த ஆன்சர்ஸ் எடுத்து எழுத போறோம். என்ன ஹிண்ட் இதுலனா f of 9 வந்து 2. அப்ப f of 9 இங்க வந்து 2ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து இதுதான் f of x ன்னு எடுத்துக்கணும். அண்ட் இது அதோட வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப f of 0 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இதுதான் 0. அப்போ f of 0ல வேல்யூ என்ன இருக்கு? 9. so f of 0 வேல்யூ இஸ் 9. next f of 7. f of 7ல நம்ம வேல்யூ என்ன? 6. next f of 2. சிம்பிளா இருக்கா? f of 2ல நம்ம வேல்யூ என்ன? again 6. ரெண்டு வாட்டி 6 வருது. and f of 10ல நம்ம வேல்யூ 0க்கு நேரா இருக்கு. so நம்ம வேல்யூ என்ன? 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். for what value of x is f of x equal to 1. அப்போ 1 வேல்யூல f of x வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுதான் 1 வேல்யூ. இதுல f of x ஓட வேல்யூ 1 எங்க மீட் ஆகுனா இந்த இடம் 9க்கும் 10க்கும் நடுவுல. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 9.5.
புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா கீழே இருக்கிறத வச்சுட்டு பார்க்கணும். ஈக்குவல் டுல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்ல வந்து ஸ்ட்ரெயிட் 1 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டிஸ்கிரைப் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. டொமைன் வந்து நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே எழுதினா போதும். 0ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4, 5, 6, 7, 8, 9, 10. புக்ல பேக் ஆன்சர் வந்து that is f is an element of whole number from starting வந்து 0ல இருந்து இருக்கணும். x that should be less than or equal to 10 ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப நம்ம ரேஞ்ச் எழுதும் போது அதே தான் எழுதுறோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. 10 எழுதக்கூடாது. பிகாஸ் நமக்கு வந்து f of 9 is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நம்மளோட ரேஞ்ச் ஆன்சர் வந்து 9ஓட முடிஞ்சிருக்கு. 9 வந்து கிராஸ் பண்ணி போல. ஸோ நம்ம ரேஞ்ச் வந்து ஃப்ரம் 0 to 9 தான் எழுதணும். அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி எழுதலாம், இந்த மாதிரி மேல் எழுதியிருக்க மாதிரி எழுதணும்னா x is an element of whole number where 0 is less than x and less than or equal to 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைனுக்கு 10 வரைக்கும் வரும், ரேஞ்சுக்கு 9 வரைக்கும் வரும். அடுத்த சம்ம பார்க்கலாம். ஈஸியா இருக்கா சம்? அண்ட் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f? 6 எங்க இமேஜ் வருது? அப்ப இமேஜ்னா நம்ம டாட் இப்ப நம்ம கிராஃப்ல பார்க்கலாம். இமேஜ் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 6 இருக்கு இல்லையா, இந்த 6 தான் எடுக்கணும். இதுக்கு நேரா நம்ம வேல்யூ என்ன, 5. ஸோ இமேஜ் ஆஃப் 6 இஸ் 5. அப்ப நம்ம என்ன எழுதலாம், ஆன்சர் வந்து what is the image of 6 கேக்குறாங்கல்ல, 5 is the image of 6. ஈஸியா இருக்க சம். கிராஃப வச்சு அதை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செய்யறோம், அவ்வளவுதான். சரிங்களா? 5th question பார்க்கலாம். Let f of x is equal to 2x plus 5. If x is not equal to 0, then find the value. ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணுமா. x ஏன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் டிவிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. 2x plus 5 வந்து f of x. and இப்போ நான் என்ன பண்ணணும், f of x plus 2 கண்டுபிடிக்கணும், அப்புறம் f of 2 கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். இப்போ xக்கு பதிலா நான் f of x plus 2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 into x plus 2 அவ்வளவுதான். plus 5 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா. 2 into x 2x plus 2 2s are 4 இல்லையா, plus 5. இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிள். 2x plus 9 இதுதான் f of x plus 2 ஓட ஆன்சர். இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், f of 2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதே சம்மா 2x plus 5. so 2 into 2 plus 5 that is 4 plus 5 9. புரியுதா? இப்ப எல்லாத்தையும் நம்மளோட ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of x plus 2 minus f of 2 divided by x. x plus 2 என்ன கண்டுபிடிச்சோம், 2x plus 9. இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, minus 9 divided by x. plus 9 minus 10 கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப ஆன்சர் என்ன, 2x by x. x கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 2. இப்ப தனியா சொல்யூஷன் செட்னு எழுதலாமா. சொல்யூஷன் is equal to f of x plus 2 minus f of 2 divided by x is equal to 2. Sixth sum. A function f is defined by f of x is equal to 2x minus 3. function கொடுத்துட்டாங்க. 4 question கேட்டிருக்காங்க. முதல்ல 2 question solve பண்ணலாம். so first question என்னன்னா சொல்யூஷன்ல எழுதலாம். f of 0 plus f of 1 by 2. so f of 0 முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் f of 1 கண்டுபிடிக்கணும், plus பண்ணிட்டு divided by 2 செய்யணும். இப்போ f of 0 கண்டுபிடிக்கலாமா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணும், 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும், minus 3. 2 zeros are எவ்வளோ, 0 minus 3. அப்போ ஆன்சர் என்ன, minus 3. இதே மாதிரி தான் f of 1 கண்டுபிடிக்க போறோம். f of 1 is equal to 2x minus 3. 2 into 1 minus 3.
2 minus 3 is minus 1 இல்லையா, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்தா மைனஸ் எழுதணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 0க்கு minus 3 minus 1 அடுத்து இருக்கு divided by 2, that is minus 3 plus 1 is 4, 4 by 2 cancel பண்ணிடுங்க. answer minus 2 எழுதலாமா, தனி அடுத்து எழுதணும் இல்லையா. இப்போ f of 0 plus f of 1 divided by 2 is equal to minus 2. the second subdivision என்னன்னு பார்க்கலாமா. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா x என்ன நான் கண்டுபிடிக்கணுமா, and f of x ஓட வேல்யூ 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள். f of x என்ன, 2x minus 3 is equal to 0. 2x is equal to minus 3 set போனா plus 3 ஆயிடும். so x is equal to 3 by 2. இவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. third subdivision என்னன்னு பார்க்கலாம். third subdivision question எழுதிருக்கேன். f of x is equal to x ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க 0 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி x ன்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. f of x என்ன, 2x minus 3 is equal to x. இங்க என்ன பண்ணணும்னா x டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த x கொண்டு வரேன், ஏன்னா இது பெரிய நம்பரா இருக்கு, மைனஸ்ல வரக்கூடாது. அப்ப பிளஸ் எக்ஸ் இன்சைட் வந்தா மைனஸ் எக்ஸ், பிளஸ் மைனஸ் 3 அன்சைட் போச்சுன்னா பிளஸ் 3. so 2x minus எதுவுமே இல்லைன்னா 1x, that is equal to x is equal to 3. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரெண்டே லைன் தான் நம்ம ஆன்சர் வந்துருச்சு. fourth subdivision என்னன்றத பார்க்கலாம். fourth subdivision question என்னன்னா f of x is equal to f of 1 minus x அப்படின்னு கொடுத்துட்டு x என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. இப்ப f of x ஓட வேல்யூ என்னன்னு எழுதலாம், 2x minus 3. இதுக்கு டைரக்டா எழுதிடலாம். ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், xக்கு பதிலாக 1 minus x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். and minus 3 வந்து எப்பவும் போல அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து 2x minus 3 is equal to 2 ல மல்டிபிள் பண்ணும்ல, 2 ones are 2, 2 into x 2x minus 3. so இப்போ வந்து சால்வ் பண்ணலாமா. 2x இங்க இருக்கட்டும், minus 2x இன்சைட் வந்தா plus 2x, that is equal to 2 minus 3 முதல்ல எழுதிடுங்க. இந்த minus 3 இன்சைட் பண்ண என்ன ஆகும், plus 3 ஆகும். இப்போ பாருங்க minus 3 plus 3 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. so 2x 4x is equal to 2, where x is equal to 2 by 4, 2 ones are 2, 2s are. therefore x ஓட வேல்யூ 1 by 2. கிளியரா இருக்கா. நான் 7 sum என்னன்னு பார்க்கலாம். an open box is to be made from a square piece of material. square piece ஞாபகம் வச்சுக்கோங்க. and 24 cm on a side. ஒரு சைடு எவ்வளவு இருக்கா, 24 cm இருக்கா. and cutting equal squares from the corners. கார்னர்ல வந்து நம்ம ஈக்குவலா கட் பண்றோம், ஏன்னா மடிக்க போறோம் இல்லையா. and turning up the sides, இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, மடிச்சு இப்படி மேல அந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அதுதான் நம்மளோட ஹைட், அதுவா இருக்கும். express the volume v of the box as a function of x. xல வந்து நான் காமிக்கணுமா. இப்ப சம் வந்து நான் நோட்ல எழுதியிருக்கேன். சோ 7th question இல்லையா, பாக்ஸ் ஓட டயக்ராம், ஸ்கொயர் பீஸ் இல்லையா. சோ மொத்த லென்த் எவ்வளவு, 24. நான் எவ்வளவு கார்னர்ல கட் பண்ணும், எக்ஸ். இங்க எக்ஸ்னா எல்லா இடமும் எக்ஸ், அப்பதான் ஒரே மாதிரி ஹைட் வரும். சோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன, 2x இல்லையா. இந்த 2x எதுக்குன்னா இந்த ஃபுல் லென்த்ல இருந்து அந்த 2x நம்ம என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அப்பதான் நம்மளோட ஆக்சுவல் லென்த் என்ன நமக்கு கிடைக்கும். ஓகேவா. சோ பிக்கும் அதே தான், ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஸ்கொயர்னா என்ன, லென்த் பிரெத் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் இல்லையா. சோ b is equal to 24 minus 2x. and height என்னது, நம்ம மடிக்கிறோம் இல்லையா, கார்னர்ல கட் பண்ணிட்டு இப்படி மடிப்போம். சோ இந்த ஹைட் எவ்வளவு இருக்கு, that is your x. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் is equal to வால்யூம் ஆஃப் கியூபாய்டா இருக்க போகுது. சோ வால்யூம் ஆஃப் cuboid is equal to volume of box ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. so volume of cuboid என்ன அப்படின்னா L into B into H. இதுதான் cuboidோட வால்யூம் ஃபார்முலா. இததான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 24 minus 2x into 24 minus 2x into x.
இனி என்ன பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். சிம்பிள். சோ இப்போ 24 into 24 என்ன வரும் அப்படின்னா 576. நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன், நீங்க செஞ்சிருங்க. and 24 into 2 என்ன வரும்? 4 2s are 8, 2 2s are 4, 48x. again minus 2x into 24. அதாவது 24ல இருந்து 24 முதல்ல ரெண்டு இது செஞ்சிட்டோம். இப்போ மைனஸ் 2xல இருந்து 24 திருப்பி மைனஸ் 2xல இருந்து மைனஸ் 2x ஆகி போறோம். புரியுதா? இப்போ மறுபடியும் என்ன எழுதணும்? மைனஸ் 48x. அப்புறம் ரெண்டு மைனஸ் இருந்தா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணும் இல்லையா? 2 2s are 4x into x, x square, and இன்னொரு x இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன? இதை சால்வ் பண்ண போறோம். 576 minus 48 minus 48 ரெண்டு மைனஸ் வந்தா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 48யும் 48யும் ஆட் பண்ண போறோம். minus 48 minus 48 8 8 16, 8 plus 1 9. so minus போடணும் இல்லையா? minus 96x plus 4x square, and வெளியே நமக்கு ஒரு x இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா x வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? சம் ஒரே லைன் ரெண்டு லைன் அப்படிதான் இருக்கு நம்ம சம் எல்லாம். into x minus 96x plus x square வரணும் plus 4x square into x என்ன வரும்? x cube வரணும் இல்லையா? சோ இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க. x வந்து நான் இன்சைட் மல்டிபிள் பண்றேன். 576 into x minus 96 x into x என்ன வரும்? x square plus 4x square into ஒரு x இருக்கு, அப்ப 4x cube ன்னு வரும். சோ இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். எழுதிடலாமா? சோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் or box, நம்ம கொடுத்திருக்க பாக்ஸ் இல்லையா? that is equal to 4x cube minus 96x square plus 576x. அவ்வளவுதான் நம்ம சம் முடிஞ்சது. இதுல 8th சம் என்னன்னு பார்க்கலாம். a function f is defined by f of x. ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. 3x minus 2x. find x. x ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? such that f of x square is equal to f of x whole square. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல இருக்கிற x க்கு பதிலா x ஸ்கொயர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அண்ட் இங்க வந்து இந்த மொத்த டேர்முக்குமே நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் செட் எழுதலாம். சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் given எப்பவுமே எழுதுவோம் இல்லையா? given என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 3 minus 2x. இதுதான் நம்மளோட given set. இப்போ இந்த given setல இருந்து நான் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். f of x square. so that is equal to 3 minus 2 into x க்கு பதிலா என்ன போடணும்? x square into நம்ம போடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம f of x whole square. அப்ப f of x னா என்ன? 3 minus 2x இல்லையா? 3 minus 2x க்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ whole square எடுக்க போறோம். சோ whole square எப்படி பண்ணணும்? a minus b whole square ஃபார்முலா. நான் ஃபார்முலா எழுதுறேன். a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. ஏன் எல்லா சம்லையும் இதை எழுதி காமிக்கிறேன்? நம்ம ஒரு வாட்டி எழுதினாலே போதும் இல்ல, நமக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ a ஓட வேல்யூ வந்து 3 இல்லையா? அப்போ வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 2 into a க்கு பதிலா 3 and b பதிலா 2x plus b க்கு பதிலா 2x whole square. கரெக்டா? that is equal to 3 square is 9 minus 3 2s are 6. again into 2 வருது இல்லையா? அப்போ 12 இங்கே மாத்திடலாம். 12x plus 2 2s are 4x square. now 9 minus 12x plus 4x square is equal to f of x whole square. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டத்தையும் நான் ஈக்குவல் பண்ணனும் இல்லையா? இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணனும் தனியா எடுத்து எழுதிருக்கேன். f of x square is equal to f of x whole square. சோ ரெண்டு வேல்யூ நான் எழுதிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எழுத போறோம், அவ்வளவுதான். சோ இந்த சைடுல 4x square minus 12x plus 9
இப்ப இந்த சைடுல இருக்கிறது கொண்டு வந்தோம்னா மைனஸ் என்னவாயிடும், பிளஸ் ஆயிடும் இல்லையா, அண்ட் பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆயிடும். 4x ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு பாருங்க, அப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9ல 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6. இப்ப பாருங்க எல்லாமே ஏதோ ஒரு டேபிள்ல டிவைட் ஆகும் இல்லையா, இந்த டேபிள்னா டிவைடட் பை 6. So x square minus 2x plus 1 is equal to 0. இப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபேக்டரைஸ் ரொம்ப ஈஸி. இந்த லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்காங்க, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆட் பண்ண எனக்கு -2 வரணும், இங்க என்னோட ப்ராடக்ட்ஸ் வரணும், அவ்வளவுதான், சிம்பிள். லாஸ்ட்ல இருக்கிறத எழுதிக்கணும், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத நடுவில் எழுதிக்கோங்க. இப்போ 1 வந்து ரெண்டு இடத்துல எழுத போறோம். 1 டேபிள் தான், வேற 1 எந்த டேபிள்லயும் வராது இல்லையா, 1 1s are 1. சோ மைனஸ் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடுங்க. ஏன்னா -1 ஆட் பண்ணும்போது 2 வரும், ரெண்டுத்துக்குமே மைனஸ் சைன் இருக்கனால -2 வரும் இல்லையா. சோ வந்து 1 -1 into -1 plus 1 and அடிஷன் பண்ணும்போது -2 அப்படின்னு வரும். சோ நம்ம வேல்யூ ஈஸியா சம் முடிய போது -1 இருந்தா +1 எழுதணும் இல்லையா, and again +1. சப்போஸ் டைரக்டா எழுத முடியலனா x - 1, அதாவது into x - 1 that is equal to 0. இது நமக்கு தெரியணும்ன்றதுக்காக எழுதுறேன். சோ -1 அங்க போனா +1, again -1 அந்த சைடு போனா +1. சோ வேல்யூ என்ன நமக்கு இப்போ, வேல்யூ ஆஃப் x is 1. புரியுதா? நன்றி. 9th question என்னன்னு பார்க்கலாம். புக்ல முதல்ல क्वेश्चन படிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஆன்சர் வந்து நோட்ல எழுதுறேன். A plane is flying at a speed of 500 km per hour. So ஒரு ஏரோப்ளேன் என்ன பண்ணுது, 500 km per hour, ஒரு மணி நேரத்துக்கு 500 km ஸ்பீட்ல போகுது. Express the distance d. டிஸ்டன்ஸ் என்ன எடுக்க சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் வந்து d ன்னு எடுக்க சொல்றாங்க. Express the distance d traveled by the plane as function of time t in hours. நம்ம இப்ப வந்து டிஸ்டன்ஸ் d ன்னு எடுத்துக்கணும், டைம் வந்து ஸ்மால் t ன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து ஆன்சர் எழுதலாம். நான் வந்து சொல்யூஷன் என்னன்னு எழுதியிருக்கேன், given சொல்யூஷன் என்னன்னு எழுதியிருக்கேன், given ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 500 km per hour. Find the distance d as function of time t. So distance வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, d ன்னு கொடுத்திருக்காங்க, and function எதுல எடுக்கணுமா, small t ல எடுக்கணுமா, in hours. So இப்போ நமக்கு என்ன முக்கியமா தேவை, ஸ்பீடோட ஃபார்முலா. ஸ்பீட் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எழுதலாமா? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time taken இல்லையா, taken time or வெறும் time taken கூட நான் எழுதலாம். நம்மள taken எழுதிட்டேன், அதனால வந்து டைம் வந்து செகண்டரியா போட்டிருக்கேன், நீங்க டைம் taken எழுதிக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அண்ட் நமக்கு என்ன ரெக்வயர்டு தேவை அது வந்து மெயினா பார்க்கணும். நமக்கு இப்ப வந்து டிஸ்டன்ஸ் தான் தேவை இல்லையா. சோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலாவை மாத்திக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த டைம் வந்து மேல போயிடும், அப்போ ஸ்பீட் இன்டு டைம் இல்லையா. இப்ப நம்ம ஸ்பீடோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், அண்ட் டைமோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதோட நம்ம ஆன்சரே வந்துடும். ஸ்பீட் வந்து 500 இல்லையா, இன்டு டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் t தான் சொல்லிருக்காங்க, அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து d ன்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர், கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் எப்படி எழுதலாம்னா, d is equal to 500t. இதுதான் நம்மளோட ஆன்சர், இதுதான் நம்மளோட required distance இல்லைங்களா. required distance எழுதணும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதணும். distance d in function time t. இப்போ வந்து 10 sum என்னன்னு பார்க்கலாம். 10 sum question படிக்கிறேன். The data in the adjacent table, இந்த சைடுல ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, length of forehand in centimeter and y வந்து in inches ன்னு கொடுத்திருக்காங்க, தெரியுதா? 35, 56, 45, 65, 50, 69.5,
55 and 74. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா the length of women's forehand and her corresponding height, நம்மளோட forehandum corresponding heightum, based on this data student finds a relationship between heightக்கும் lengthக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களா. என்னன்னா y is equal to ax plus b, இது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க, ஏவும் பியும் கான்ஸ்டன்ட். இப்ப அவங்க ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். Check if this relation is a function. ஃபங்க்ஷனா இல்லையா நான் கண்டுபிடிக்கணும் first thing. And a and b என்னன்னு கண்டுபிடிக்கணும் second thing. Third என்ன சொல்லிருக்காங்கன்னா find the height of a woman whose forehand length is 40. forehand வந்து x, so x கொடுத்துட்டு y என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி length of forehand of woman if her height is 53.3 inches. அப்ப ஹைட் கொடுத்துட்டு நமக்கு இப்ப ஃபோர்ஹேண்ட் கேக்குறாங்க. மொத்தம் 4 கொஸ்டின் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். 10th கொஸ்டின் நான் வந்து given டேட்டாஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, y is equal to ax plus b. Then check if the relation is function or not and find ab. முதல்ல இந்த 2 சப்டிவிஷன் எழுதலாம், அப்புறம் நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். சோ இப்ப நான் வந்து ஆர்டர்ட் பேரா எழுதியிருக்கேன். ஃப்ரம் த டேபிளோட கொடுத்திருக்க வேல்யூஸ்ல இருந்து எழுதியிருக்கேன். r is equal to 35,56, 45,65, 50,69.5 and 55,74. இது வந்து அந்த டேபிள்ல இருந்த டேட்டாவை தான் x, y என்ற ஃபார்மேட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், எழுதிருக்கேன். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இது ஃபங்க்ஷனா இல்லையா, முதல்ல நான் அதை செக் பண்ணணும் இல்லையா. சோ எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆரோ டயக்ராம் வரைவோம் இல்லையா. இந்த சைடு வந்து x வரும் and இந்த சைடு என்ன பண்ணலாம், y எடுத்துக்கலாம். 35, 45, 50, 55. ஆக்சுவலா இது நீங்க வரையணும்னு அவசியம் இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் வரையறேன். எக்ஸாம் பார்ட் வந்து இது நீங்க வரையணும்னு அவசியம் இல்ல, சரிங்களா. 35ல இருந்து 56, 45ல இருந்து 65, 50ல இருந்து 69.5 and 55ல இருந்து 74. சோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதோட இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. சோ இப்படி இருந்தா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன். இதை நான் எப்படி ஸ்டேட்மெண்ட்ல எழுதுவேன் பார்க்கலாமா. Therefore each element has unique image இல்லையா. எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதோட யூனிக் இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ ஃப்ரம் திஸ் நீங்க என்ன சொல்லலாம், r is a function இல்லையா. சோ r is a function நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, அதாவது செக் பண்ண சொன்னதையும் செக் பண்ணிட்டோம். இப்போ ab எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும் அதை எழுதிடலாம். ஃபைண்ட் a and b, இது 2 கண்டுபிடிக்கணும். சோ நான் என்ன பண்றேன்னா கன்சிடர் எனி 2 ஆர்டர்ட் பேர். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 இது எடுத்திருக்கேன், ஏன்னா அதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு, வேற ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், y இருக்கிற இடத்துல y வேல்யூவும் x இருக்கிற இடத்துல x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இது எங்க இருந்ததுன்னா நம்ம क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு ax plus b னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 35,56 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ பார்க்கலாம், y க்கு பதிலா என்ன பண்ணும், 56 is equal to a அப்படியே இருக்கும். x க்கு பதிலா என்ன பண்ணணும், 35 plus b அப்படியே இருக்கட்டும். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட்னு கன்சிடர் பண்ணிருப்போம். செகண்ட் இது என்ன இருக்கு நமக்கு, 45,65 இல்லையா. சோ y க்கு பதிலா என்ன பண்ணணும், 65 is equal to a into 45 plus b. இப்போ நம்மளோட எலிமினேஷன் மெத்தட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான் இல்லையா, மைனஸ் 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 இது ரெண்டத்தையும் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடலாம். இப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணும் இல்லையா. சரி, இப்போ 56 minus 65 வேல்யூ என்ன, -9 is equal to a ல இருந்து a மைனஸ் a நமக்கு இருக்கும், அது அப்படியே எழுதிக்கலாம். 45ல இருந்து 35 மைனஸ் ஆனா என்ன இருக்கும், 10 இல்லையா. மல்டிப்ளிகேஷன்ல போட்டுடுங்க. 45 பெரிய நம்பர், சோ என்ன பண்ணலாம், -10 ஓகேவா. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, சோ நான் பிளஸ் ஆக்கிட்டேன். இப்ப எனக்கு a வேல்யூ தான் வேணும். அப்ப 10 நான் என்ன பண்ணலாம், டிவைட்ல கொண்டு வரலாம் இல்லையா. சோ 9 divided by 10 is equal to a. இதை இப்படியும் எழுதலாம். டெசிமல்ல 0.9 is equal to a ன்னு நான் என்ன பண்ணலாம் எழுதலாம்.
சோ நம்ம a ஓட வேல்யூவை சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல இல்ல தேர்ட் ஈக்குவேஷன்ல எதுல வேணா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்னோட b வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். சோ எப்படி எழுதலாம்? Substitute a is equal to 0.9 in second equation. ஏன்னா சின்ன நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நான் அதை எடுக்கிறேன். எப்பவுமே சின்னதா இருக்கிறதே எடுத்துக்கோங்க, பெருசா இருக்கிறதுலாம் வேண்டாம். 56 is equal to 35 into 0.9 plus b. So 56 is equal to 35 into 9 sideல செய்யலாமா? 35 into 9, 9 5s are 45, 5 balance 4, 9 3s are 27, 28, 29, 30, 31. So 31 point இருக்கு, point வைக்கணும். 31.5 இதுதான் நம்மளோட ஆன்சரா வரும். நான் இப்ப எழுத போறேன். இத ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 31.5 plus b. இப்ப பிளஸ் வந்து ஈக்குவல் டு அந்த சைட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் இல்லையா? 56 minus 31.5 is equal to b. சைடுல வந்து மைனஸ் பண்ணலாம். 56 31.5 0 ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இது 10 ஆகும், இது 5 ஆ இருக்கும். 10 minus 5 is 5, 5 minus 1 is 4, 5 minus 3 is 2. So answer is 24.5 is equal to b. இப்ப ரெண்டுமே எழுதலாமா? எப்பவுமே லாஸ்டா கண்டுபிடிச்சதை எழுதணும் நான் சொல்லுவேன் இல்லையா? சொல்யூஷன் is equal to a is equal to 0.9 and b is equal to 24.5. எப்படி கண்டுபிடிச்சோன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தேர்ட் சப்டிவிஷன் எப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனுக்கு நான் டேட்டாஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். என்ன கொடுத்திருந்தாங்கன்னா x ஓட வேல்யூ 40 கொடுத்துட்டு y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ x உம் y உம் கண்டுபிடிக்க போறோம். x வேல்யூ இஸ் 40 and y வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இப்ப இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா? y is equal to ax plus b. இதுல a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அத ஃபோர்த் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். அதனால தான் எழுதியிருக்கேன். y is equal to a க்கு பதிலா 0.9x plus b க்கு பதிலா என்ன எழுதணும்? 24.5. இந்த ஈக்குவேஷன்ல நான் இப்ப x க்கு பதிலா 40 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So y ஓட வேல்யூ is equal to 0.9 into என்ன பண்ணும்? 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க plus 24.5. இப்போ y is equal to 9 4s are என்ன? 36 பாயிண்ட் வச்சுட்டு 0 வரும் இல்லையா? 0 இருக்கு, பாயிண்ட் வைக்கிறனால பாயிண்ட். சோ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். plus 24.5. இப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நம்ம ஆன்சர் வந்துடும். 36.0 and 24.5. So 0 plus 5 is 5. 10 balance 1. 60.5 இல்லையா? நம்ம ஆன்சர் என்ன? 60.5. and முக்கியமான விஷயம் இன்ச்சஸ் அப்படின்றத எழுதிடணும். Fourth subdivision நான் என்னன்னு எழுதியிருக்கேன்? y is equal to 53.3 inches. இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ y கொடுத்துட்டு x என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன பார்த்தோம்? x கொடுத்துட்டாங்க, y கண்டுபிடிச்சோம். இங்க அப்படியே ரிவர்ஸ், y கொடுத்துட்டு x என்னன்னு கேக்குறாங்க. நம்மளோட கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். அதாவது y என்ன நம்ம a-வும் b-யும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? y is equal to 0.9x plus 24.5. இது வந்து எதோட வேல்யூ? நம்ம b யோட வேல்யூ இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணணும்? எப்பவும் போல y க்கு பதிலா 53.3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். எழுதலாமா? 53.3 is equal to 0.9 into x plus 24.5. இப்ப இந்த பிளஸ் நான் வந்து மைனஸ் ஆக்க போறேன். 53.3 minus 24.5 is equal to 0.9x. இப்ப இதை மைனஸ் பண்ணலாமா? 53.3 minus 24.5. போற சம் தான் எல்லாமே. 13 இது 2 ஆகும். 13ல 5 னா என்ன வரும் நமக்கு? 8 இல்லையா? again இது 4, இது 12. 12 minus 4 is 8. 4 minus 2 is 2. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதலாமா? 28.8 is equal to 0.9x. இப்ப x கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதை நம்ம என்ன பண்ண போறோம்? டிவிஷன்ல எழுத போறோம். 28.8 divided by 0.9 is equal to x. ரெண்டுத்துக்குமே பாயிண்ட் இருக்கு. அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 பண்ணா கேன்சல் ஆயிடும்.
ஸோ 288 divided by 9 என்ன நான் கண்டுபிடிச்சாலே போதுமானது. 9 3s are எவ்வளோ 27 இல்லையா 18 அப்போ 9 2s are 18 ரிமைண்டர் 0 ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிருச்சு. 32 is equal to x. இப்ப நான் ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும் இல்லையா எல்லாத்துக்குமே லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லையா சொல்யூஷன் இப்ப தனியா எடுத்து எழுதுறேன். y is equal to 53.3 inches ஏன்னா y எப்பவுமே இன்ச்சஸ்ல இருக்கும். x is equal to என்ன கண்டுபிடிச்சோம் 32 சென்டிமீட்டர். 10th சம் வந்து முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த சம் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பிளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சம்மையும் உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ so much for watching.